இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தாங்க. ஏப்ரல் மந்த்து ஏன் டவுன் ட்ரெண்டு போகாது, ஏன் மேலே வரும், அது எல்லாமே எதிர்பார்த்தோம். 3வது நாள் தொடர்ச்சியாக மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். நல்ல ஒரு சப்போர்ட்லேருந்து 3வது நாளாக பங்குச்சந்தை மேலே வந்திருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மேலே வந்ததுனால நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 200 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு ½ hour ஆக முடியறதுக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஆனால் அந்த கேப் டவுன் ஆன இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 200, 500, 600 அந்த மாதிரி ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க மார்க்கெட். அதே மாதிரி முக்கியமாக விப்ரோ $1 பில்லியன் ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க நேற்று. அதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, விப்ரோ பற்றி. இன்றைக்கான மார்க்கெட்டில் விப்ரோ ஸ்டாக்கை பாருங்கள். நம்ம டெக்னிக்கலாகவும் பார்க்கணும், இந்த மாதிரி நியூஸையும் ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நேற்று வரைக்கும் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு மேலே போகிறது கீழே வருது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு டீல்னால் பயங்கரமாக அந்த ஸ்டாக் ஏறி இருக்குது. ஒரு நாளையில் மட்டுமே 3% மேலே ஏறி இருக்குது. ஒரு பெரிய ப்ராஃபிட்டுங்க. நீங்கள் அந்த நியூஸை வச்சு ட்ரேடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஐடி செக்டாரே, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நேற்று மாதிரி இன்றைக்கும் 2% மேலே வந்திருக்கிறாங்க. ஐடி செக்டார் போன வருஷம் சரியில்லை. பேங்கிங் செக்டார் ஓகே, ஆனால் சரியில்லாமல் தான் இருந்துச்சு ஐடி செக்டார். இந்த வருஷம் பரவாயில்ல, கீழே வந்துட்டு இப்போ ரெக்கவரியாக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி நம்ம நேற்று பார்த்த மாதிரியே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாளைக்கு RBI மீட்டிங் இருக்குது. அதையுமே நம்ம கவனிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்க, குறைக்கிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் ஒரு பயங்கரமான விளைவு ஏற்படுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணல அப்படின்னா ஓகே, இப்போ போகிற மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே விழுந்துடும். ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை அதிகப்படுத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பங்குச்சந்தையில் ஒரு 5 வருஷமாக இருக்கிறேன். ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி 2026 ஒரு கோர்ஸ் டீச் பண்ணுறேன். நான் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மந்த்தாக அதிகமான கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிங்கிள் ட்ரேடில் கூட ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் லாஸ் பண்ணல. ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கணும் அப்படின்னா நான் எழுதின ஆசான் பாகம் 1, பாகம் 2 படிங்க. ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நல்லபடியாக கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு 5 வருஷமாக ஓனாக ட்ரேடு பண்ணி தெரியக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளிலே தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லது தானே. அந்த மாதிரி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ் வராது. நிறைய புது புது விஷயங்கள், புது புது ஸ்ட்ராட்டஜிலாம் கிடைக்கும். ஒரு புது வழியே பிறக்குங்க. ஓகே, முதல்ல நம்ம விப்ரோ ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிடலாம். 2020 பங்குச்சந்தை பயங்கரமாக மேலே ஏறிச்சுங்க. அதுக்கப்புறம் விப்ரோ ஸ்டாக்கு நல்லா இல்லை. ஒரு வருஷம் ஃபுல்லாக கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு வருஷம் மேலே வந்தாங்க. திரும்ப ஒரு வருஷம் ஃபுல்லாக கீழே விழுந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி நல்ல டீல்ஸ்லாம் வந்திருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் தான் விப்ரோ இருக்கிறாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன்லாம் ஃபார்ம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் மேலே இருக்குது. கீழே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் அப்படின்னா ஹிண்டால்கோ. இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துச்சு. எப்படி விப்ரோ மேலே ஏறினாங்களோ அதே மாதிரி ஹிண்டால்கோவும் ஒரு 4% மேலே வந்தாங்க. மார்க்கெட் இப்போ முடிய போகுது இல்லையா, கொஞ்சமாக கீழேயுமே வந்திருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்குமே நல்லபடியாக மேலே போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மட்டுமே ஒரு 3% வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ லைட்டாக அப்படி குறைஞ்சி ஒரு 2% நிற்கிறாங்க. பார்க்கலாம் மார்க்கெட் முடியும் போது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பெருசாக மேலேயும் போக மாட்டாங்க, கீழேயும் போக மாட்டாங்க. அப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஹிண்டால்கோ ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குதுங்க. எப்போவோ கீழே பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஹிண்டால்கோ ஸ்டாக்கை பற்றி நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போலாம் பண்ண முடியாது. அது 2005 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அதை எப்போவோ பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. 2021 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கடந்த 5 வருஷமாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துட்டாங்க. இன்றைக்கி
இன்றைக்கான டேலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுப்பேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக ரொம்ப குட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் என்ட்ரி கொடுப்பேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து போயிட்டாங்க. இது வந்து ஸ்டாக்கில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எப்படிங்க போய்கிட்டு இருக்கு? மந்த்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு 5 மாதமாக டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துட்டாங்க. ஆனால் நம்ம 5 மினிட்ல வந்து எந்த பாயிண்ட்டுங்க பார்த்துருந்தோம், அந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லாஸ் வராது, பட் இதே இடத்துல முடிஞ்சாங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். சென்செக்ஸ்லையாக இருக்கட்டும், சென்செக்ஸில் 5 மினிட்ல இப்போ தான் பிரேக் அவுட் வந்து நடக்கிறாங்க. இன்றைக்கி மட்டும் இதே இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஆனால் ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு இங்கேருந்தே மேலே வந்து வந்ததுனால லாஸ்ட் மினிட்ல தான் பிரேக் அவுட் வந்து நடக்கிறாங்க. ஒரு 3 மணிக்கு மேலே இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து நடக்கிறாங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்காமல் இருக்கிறதே சேஃபுங்க. பேங்க் நிஃப்டியும் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மேலே வந்து வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கோடு மாதிரி கீழே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ப்ரீவியஸ் கை இதை வச்சு நம்ம வரைய முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்திருக்கிறாங்க. 1 டேயில் 54,370 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. அந்த ஒரு ப்ரீவியஸ் லோவை தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே வந்து வந்திருக்கிறாங்க பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைனே வரைஞ்சிக்கணும். மேலேருந்து ஃபுல்லாக இந்த ட்ரெண்ட் லைனே வரைஞ்சிக்கணும். அதை பிரேக் அவுட்டுமே வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் கை வந்து 1 ஹவரில் இந்த இடத்துல வந்திருக்கும். 52,890 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 51,880. 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க, சேம் பாயிண்ட் தான். 52,890 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த பாயிண்ட் தான் 51,880. அடுத்து நிஃப்டியில் பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டிலேயுமே ஒரு கோடு மாதிரி ஃபுல்லாக கீழே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஓகே, எஸ், இது ஒரு நல்ல ஒரு பாயிண்டாக வந்து இருக்குங்க. இந்த டவுன் ட்ரெண்டை மாற்றிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா, ட்ரெண்டு வந்து மாறணும் அப்படின்னா 23,800 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக வந்து இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. எஸ், 22,000 எக்ஸாக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 22,860 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் சேம் பாயிண்ட் தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால 1 ஹவரில் ப்ரீவியஸ் கை வந்து மாறும் இந்த இடத்துல. அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. 23,150 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல 22,770. 5 மினிட்டில் பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். எஸ் எஸ் ஓகேங்க. 23,150 5 மினிட்டில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இன்றைக்கி நல்லா மேலே வந்து வந்துட்டாங்க நிஃப்டி. அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ வந்து 22,900 வந்து இருக்கும். இது வந்து நிஃப்டியில். அதே மாதிரி RBI மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்குது இல்லையா, நாளைக்கு அதையுமே நம்ம பார்க்கணுங்க. RBI மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்துகிறாங்களா இல்லை அதே ப்ரைஸ் வந்து வச்சுருக்கிறாங்களா, அதை நம்ம பார்த்தே ஆகணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுச்சு அப்படின்னா ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும், இல்லை குறைஞ்சிச்சு அப்படின்னா குறையும். அதை நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கம்மியாச்சுன்னா, இப்போ இந்தியா பங்குச்சந்தை நல்லா கீழே வந்து வந்திருக்கு இல்லையா, அது கம்மியாச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே ஏறும். அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா நாளைக்கு பங்குச்சந்தையே பயங்கரமான ரெட்டாக வந்து இருக்குங்க. நிறையா ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்து விழுந்துருவாங்க. நம்ம அதையிலுமே ஒரு கண்ணை வந்து வச்சுக்கணும். நியூஸை வச்சு ட்ரேடு பண்ண வேண்டிய நாளில் நியூஸை வச்சு தான் ட்ரேடு பண்ணி ஆகணும். இந்த கடைசி ஒரு 5 மாதமாக நியூஸை வச்சு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா அது வேலைக்கே ஆகியிருக்காது. ஏன்னா இது வாரனால பங்குச்சந்தை கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பயத்தினால செல் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக ஒரு பை பண்ணுறதோ, டெக்னிக்கலாக ஒரு பேட்டர்ன் வரைஞ்சது பிரேக் அவுட் பண்ணும்போது பை பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணல. இது பயத்தினால வந்து எக்ஸிட் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இது எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சரியாகிற மாதிரி இருக்குது.
அதனால் வந்து இங்கேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்து வராங்க. நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஏப்ரல் மந்தில் ஹிஸ்ட்ரி படி பார்க்கும்போது பங்குச்சந்தை கீழே வந்தது கிடையாது அப்படிங்கிறனாலையும் இங்கேருந்து மேலே வந்து வர்ற மாதிரி தான் தெரியுது. என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தான் எப்படி தான் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு முடிவு வேணும், ஒரு தீர்வு வேணும். அது எடுக்கப்படல, அது நடக்கலை அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறனால அதை சரி பண்ணுறதுக்கான வேலை நடக்கும். இந்த போர் வந்து இப்படியே போயிடும் அப்புறம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அமெரிக்கா போர் வந்து அப்படியெல்லாம் போகாது. எல்லாத்துக்குமே இங்கே ஒரு முடிவு வரல அப்படின்னா அது எல்லாருக்குமே பிரச்சனையாக மாறும். அப்படிங்கிறனால முடிவு வந்து நிச்சயமாக வருங்க. 2026 இன்னும் 1 மாதம் 2 மாதத்துலேயே ஒரு பெரிய முடிவு வந்து எடுக்கப்படும். அது எல்லாருக்குமே சாதகமாகவும் முடியும். இன்றைக்கான பங்குச்சந்தை இப்படி தாங்க போயிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சொல்லுங்கள். நாளைக்கான வீடியோவில் அந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசுகிறேன், அனலைஸ் பண்ணி நானே வந்து சொல்கிறேன். இன்றைக்கி பேசின மாதிரி நம்ம நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.